அழுகைக்கு பின் ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க, அழுகைக்கு பின் ஆசீர்வாதம். எல்லாம் come on, say with me. நான் அழுது கொண்டே இருக்க போவதில்லை. நான் அழுது கொண்டு இருந்தாலும் என்னுடைய அழுகை ஒரு நாளில் நிற்கும். என்னுடைய அழுகைக்கு பின் ஆசீர்வாதம் உண்டு. ஹalleluya. என்னுடைய கண்ணீர் நிற்கும் பொழுது என்னுடைய கரங்களிலே ஆசீர்வாதங்கள் உண்டாகும். என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உண்டாகும். என் வாழ்விலே உயர்வுகள் உண்டாகும். ஹalleluya. அழுகையிலேயே நான் எப்போதும் இருக்க போறதில்லை. It's a beautiful message. Hallelujah. Baka to blessing. எல்லாம் சொல்லுங்க, பாக்கா to blessing. பாக்கா அப்படின்னா என்னது? அது தமிழ் வார்த்தை அல்ல. பாக்கா என்று சொன்னால் அழுகையின் பள்ளத்தாக்கு. பாக்கா என்று சொன்னால் அழுகையின் பள்ளத்தாக்கு. சங்கீதம் 84:4. உம்முடைய வீட்டிலே வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த வசனம் ஏன் அங்கிருந்து போட்டிருக்கிறேன் என்று சொன்னால், உம்முடைய வீடு என்று சொன்னால் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்திலே கூடுகிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள் blessed people, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமா, அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்த வசனம் வாசிங்க. உம்முடைய பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அடுத்தது யார் பாக்கியவான்கள்? அடுத்தது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் யார்? இல்ல, பெண், ஆண், அம்மா, அப்பா, இதெல்லாம் யார் என்று சொன்னால் உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்கள். நம்முடைய பலன் யாரில் இருக்க வேண்டும்? கர்த்தரில் இருக்க வேண்டும். நம்முடைய பலன் யாரில் இருக்க வேண்டும்? பிதாவாகிய தேவனிலே இருக்க வேண்டும். நம்முடைய பலன் யாரில் இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவிலே இருக்க வேண்டும். நம்முடைய பலன் யாரில் இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரில் இருக்க வேண்டும். ஹalleluya. உம்மிலே பலன் கொள்ளுகிறவன். அதாவது அழுகிற நேரங்கள் உண்டு, துக்கத்தில் இருக்கிற நேரங்கள் உண்டு, கீழே விழுகிற நேரங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நேரங்களிலே நம்ம யாரிலிருந்து பலன் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? நம்முடைய சக்தி யாரிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்? you feel weak but you need to be strong. எங்க போய் ஸ்ட்ரெங்த் வாங்குறது? from God. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஹalleluya. நம்முடைய ஸ்ட்ரெங்த், நம்முடைய நியூ ஸ்ட்ரெங்த், நம்முடைய பலன் எங்கே இருக்கிறது? அவரிடத்தில் இருக்கிறது. ஹalleluya. ஆகவே தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் அருமையாக எழுதுகிறார், உம்மிலே பலன் கொள்ளுகிறவர். சிலர் இந்த பலன் கொள்ள முடியாமல் தான் நேராக போய் பாரில் போய் ஒரு பிராண்டி அடிச்சுட்டு வரலாமான்னு போய் அது பார்க்குறாங்க. அது இன்னும் வீக் ஆகிடுது. பாரில் பிராண்டி அடித்தா நிற்கவே முடியாது. ஆனால் மனுஷனுக்கு தெரியல. அதை குடித்த உடனே கவலையை மறந்துடலாம்னு நினைக்கிறான். கண்ணு முழிச்ச உடனே மறுபடியும் கவலை வந்துடுது இல்லையா? ஸோ உண்மையிலே பலன் கொள்ளுகிறவர்கள், ஆண்டவரிலே பலன் கொள்ளுகிறவர்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தங்கள் பலன்களை தேடுகிறார்கள். இதில் பலன் கொள்ளலாம், அதில் பலன் கொள்ளலாம், இதில் பலன் கொள்ளலாம். ஆந்திராவிலேருந்து போன மாதம் முழுவதும் நியூஸ், ஆந்திராவிலேருந்து கஞ்சா லாரியாக தமிழ்நாட்டுக்கு கடத்திட்டு வந்தாங்க. டெய்லி பிடிச்சிட்டே இருந்தாங்க. எதுக்கு இந்த கஞ்சா? அதை குடித்து கொண்டு கொஞ்சம் பலன் கொள்ளலான்னு நினைக்கிறாங்க. எல்லாம் வீக்காகி சீக்கிரம் செத்து போய் விடுகிறார்கள். அதான் ஒன்று உண்மை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பலன் அவர்தான். ஹalleluya. நம்முடைய பலன் அவரே. உம்மிலே பலன் கொள்ளுகிறவரும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகள். உங்க இருதயம் எப்படி இருக்கிறது? அதான் ஆண்டவர் பார்க்கிறார். அன்றைக்கே ஆண்டவர் சொன்னார், மனிதன் முகத்தை பார்க்கிறான். என் முகம் கவலை இருந்தால் நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. நான் சந்தோஷமாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. நம்ம எல்லாரும் ஒருத்தர் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருவோம். இன்னைக்கு டல்லாக இருக்கிறீங்க, என்ன ஆச்சு, உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை, கண்டுபிடிச்சிருவோம் நம்ம. அவ்வளோதான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நிறைய பேர் நம்ம முன்னாடி சிரிச்சே ஏமாற்றிடுவாங்க. ஆனால் உள்ளே எப்படி இருக்கும்? துக்கமாக இருக்கும். உள்ளத்தில் நிறைய பாரம் இருக்கும், கவலை இருக்கும். நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லா நேரமும் நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குது என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்ப யாருடைய இருதயத்தை பார்க்கிறார்? செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் நானும் ஒருவர் ஏமாற்றலாம், ஆனால் கர்த்தர் நம்முடைய இருதயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயம் துர்சிந்தனை உள்ள இருதயமா? நம்முடைய இருதயத்தில் கெட்டதை நம்ம நினைக்கிறோமா? அடுத்தவனுக்கு விரோதமாக என்ன நினைக்கிறோம்? மற்ற வீட்டுக்காரங்களுக்கு, அடுத்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, இல்லை நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி, இல்லை உறவுகள், இல்லை பிலீவர்ஸ், ஒருவருக்கொருவர் என்ன நம்ம ஒருத்தரை பற்றி நம்ம நினைக்கிறோம்? நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? அது செவ்வையான இருதயமா? அதை கர்த்தர் பார்க்கிறார். அவர்கள் பாக்கியவான்கள். ஓகே,
இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்லுகிறார், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். இந்த மாதிரி இருக்கிற மக்களுடைய, அதாவது முன்னாடி 2 வசனம், உம்முடைய வீட்டிலே தங்கி இருக்கிறவர்கள் யாரு? விசுவாசிங்க. அவர்கள் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள், சரி பிரைஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. அடுத்தது உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்கள், இருதயத்திலே செவையான வழிகள் எல்லாம் இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட மக்களும் சில நேரத்திலே அழுகையின் பள்ளத்தாக்கு வழியாக நடக்க வேண்டியது இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பாக பள்ளத்தாக்குகளின் தேவன் என்ற செய்தி நான் ஒன்றை கொடுத்தேன். கொரோனா டைமில் பீக்கில் இருக்கும்போது, காட் ஆஃப் த வேலிஸ். திரும்ப அதை போய் கேளுங்க. நீங்கள் பலவிதமான பள்ளத்தாக்குகள் இருக்கிறது. மலை உச்சியின் அனுபவங்கள் வேறு. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மலை உச்சியின் அனுபவங்கள், கர்த்தரே அங்கே மறுரூபமாகி தோன்றுவார், ரொம்ப குஷியாக இருக்கும். பேதுரு சொன்னார், கீழே இறங்கி போக வேண்டானார். அது மலை உச்சியின் அனுபவம். ஆனாலும் கீழே இறங்கி தான் போகணும். கீழே இறங்கி போனால் பள்ளத்தாக்கு இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கு சில நேரத்தில் ட்ரையாக இருக்கலாம், சில நேரத்தில் அங்கே ஆறு ஓடலாம், சில நேரத்தில் தண்ணி இல்லாமல் இருக்கலாம், சில நேரத்தில் கோதுமைகள், பழங்கள், ஆப்பிள்ஸ், என்னென்னலாம் உண்டு, பெர்ரிஸ், அந்த மலையில் என்னென்ன, கொடைக்கானல், ஊட்டி, என்னென்ன அந்த பழங்கள் கிடைக்கிறதோ அதெல்லாம் அந்த பள்ளத்தாக்குகளுக்குள்ளே இருக்கலாம். சில நேரத்தில் கரடு முரடாகவும் இருக்கலாம், சிங்கம் கரடிகளும் கூட இருக்கலாம். வித்தியாசமான பள்ளத்தாக்குகள். அதிலே ஒரு பள்ளத்தாக்குக்கு பெயர் தான் அழுகையின் பள்ளத்தாக்கு. அப்போ சில நேரத்தில் இந்த மாதிரி பள்ளத்தாக்குக்குள்ளே நடந்துட்டு இன்னொரு பள்ளத்தாக்குக்குள்ளே இது வழியாக நட அப்படின்னு விட்டுருக்கிறாரு. இது வழியாக நடந்தால் இதில் என்ன இருக்குது? அழுகை, அழுகை, அழுகை. காலையில் எழுந்திரிச்சு அழுகை, மத்தியானம் அழுகை, சாப்பாடை வாயில் வைக்கும் போது அழுகை, பெட்டில் போய் படுக்கும்போது அழுகை, எந்திரிச்சு அழுகை, அடக்க முடியாமல் அழுகை, விம்மி விம்மி அழுகை. இதுதான் அழுகையின் பள்ளத்தாக்கு. The Valley of Baca. அதுக்கு பேர் The Valley of Baca. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை அவர்கள் உருவ நடந்து, அந்த பள்ளத்தாக்கில் அப்படியே உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? நடந்து 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 அந்த பள்ளத்தாக்குகளின் வழியாக அவர்கள் நடந்து நடந்து போவார்கள். ஆனாலும் என்ன இருக்கிறது? அழுகை தான் இருக்கிறது. அந்த அழுகையின் பள்ளத்தாக்குக்குள்ளே நடந்து நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு சீசன் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஒவ்வொன்றுக்கு ஒரு நேரம் உண்டு, காலம் உண்டு என்று சொன்னது போல இது ஒரு சீசன். என்ன சீசன்? அழுதுகிட்டே இருக்கிற சீசன். நவம்பர் மழைக்காலம் போல இது ஒரு சீசன். ஸோ அப்படி அழுது கொண்டிருக்கிற சீசன் அப்படியே இருக்க போதா? இல்லை. அதன் வழியாக நீ உருவ நடப்பாய். நடந்து அந்த எண்டில் நீ வரும்போது அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு என்னவாய் மாறும்? நீரூற்றாய் மாறும். Hallelujah. What a great truth. என்ன ஒரு ஆண்டவர் ஒரு அருமையான சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. நீ அழுகையின் பள்ளத்தாக்கள் வழியாக இரவு பகல் விடிய விடிய நீ அழுது கொண்டிருந்தாலும் சரி, அதன் முடிவில் நான் உன்னை எங்கே கொண்டு நிறுத்துவேன்? நீரூற்றுகளின் மத்தியிலே நிறுத்துவேன். கண்ணீரால் அந்த உன்னுடைய பள்ளத்தாக்கு நிறைந்திருக்கலாம், உன் படுக்கை நிறைந்திருக்கலாம். தாவீது சொல்லுகிறார், கண்ணீரால் என் படுக்கையை நான் நனைக்கிறேன்னு சொல்றார். ஆம்பளை ஒரு யோசித்து பாருங்க. நீங்கள் பொம்பளைங்கெல்லாம் அழுவீங்க, எனக்கு அது புரியுது. ஆண் லேஸில் அழமாட்டாங்க. யார் டெத்தில் கூட நீங்கள் ஆண்கள் கதறி கதறி அழுது பார்த்துருக்க முடியாது. ரொம்ப ரேர் பார்க்குறது. அப்படி அழவே மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, ரொம்ப ரேர். அப்படிப்பட்ட ஒரு ஆண், ஒரு மகன், ஒரு பெரிய கோலியாத்தை கொன்ற ஒரு மாவீரன், அவர் சொல்கிறாரு, கண்ணீரினால் என் கட்டிலை நான் நனைக்கிறேன். அந்த அளவுக்கு அழுது 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 அவருடைய கட்டிலெல்லாம் நனைஞ்சு போச்சு, தலையணை நனைந்து போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கு, உன் கண்ணீரால் அந்த பள்ளத்தாக்கையே நீ நிறைத்து வைத்திருந்தாலும் அதில் நடந்து நீ அந்த எண்டுக்கு வரும்போது, அந்த முடிவுக்கு நீ வரும்போது அது நீரூற்றாய் மாறும். நீரூற்றுன்னு என்ன தெரியுமா? ஸ்ப்ரிங். அதுக்கு தான் இங்கிலீஷில் நீங்கள் வாசிக்கணும். ஆங்கிலத்தில் போட்டுக்கிறது, as they pass through the valley of Baca. இந்த பாக்கா வேர்டு எங்கேருந்து எடுத்தேன்னு நீங்கள் யோசிக்கலாம். இங்கிலீஷ் பைபிள், இங்கிலீஷில் வாசிக்கணும். As they pass through the valley of Baca, they make it a spring. ஸ்ப்ரிங் என்றது இந்த ஆறு, கடல் தண்ணி, குளம், அதை விட வித்தியாசமானது. அந்த நீரூற்று அதுலேருந்து பொங்கி வரும்போது அந்த தண்ணி ஸ்வீட்டாக இருக்கும். அப்படி அந்த தண்ணி ரொம்ப மினரல்ஸ் எல்லாம் நிறைந்து ஆரோக்கியமாக இருக்கும். அது மலைகளில் தான் அந்த நீரூற்று, அங்கே தான் புறப்பட்டு அப்புறம் பெரிய ரிவராக வருது. அந்த மாதிரி தண்ணி நான் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய கண்ணீர், அது கண்ணீர் டேஸ்ட் தெரியும் உங்களுக்கு, உப்பாக இருக்கும், அதில் சால்ட் இருக்கும். ஆனால் அந்த கண்ணீரை நான் எப்படி மாற்றுவேன்?
ஸ்ப்ரிங்கா மாற்றுவேன்றாரு. நீரூற்றாய் நான் மாற்றுவேன், சந்தோஷமான நீரூற்றாய் மாற்றுவேன். அது மாத்திரமல்ல, the rain also covers it with pool. அது மழையாக மாறும், பெரிய ஒரு ரெயினாக அது மாறிவிடும். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து. ஹல்லேலூயா. அழுகையின் தாக்குதாங்க, உண்மைதான். நான் அழுதுட்டு இருந்தது உண்மைதான், நான் கண்ணீரோடு இருந்தது உண்மைதான், இரவெல்லாம் தூங்காமல் இருந்தது உண்மைதான், விக்கி விக்கி அழுதது உண்மைதான், சாப்பிட முடியாமல் இருந்த நேரங்கள் உண்மைதான், துக்கம் என் தொண்டையை அடைத்த நேரங்கள் உண்மைதான். But now I go from strength to strength. Hallelujah. Beautiful. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, they go from strength to strength. Hallelujah. நீ பலத்தின் மேலே பலன் அடைவாய். நல்லா கவனிங்க, சிம்பிள். அழும்போது நம்ம வீக் ஆயிடுறோம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் வீக் ஆனதுனால தான் அழுகிறோம் இல்லையா? நம்ம ரொம்ப சோர்ந்து போய் வீக்கானதுனால நம்ம அழுகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு சொல்லுகிறார், நீ வீக்காக இருந்தாலும் கூட you will go from strength to strength. பலத்தின் மீது நீ பலன் அடைவாய். they go from strength to strength. Hallelujah. Praise the Lord. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய அழுகையை கழிப்பாய் மாற்றுகிற தேவன், அழுகைக்கு பின் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற கர்த்தர். இந்த ராத்திரி வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லாவற்றிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், நீங்கள் உற்சாகப்பட வேண்டும், உங்கள் சோர்விலிருந்து வெளிவர வேண்டும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். மனிதர்கள் உங்களோடு இருக்கிறார்களோ இல்லையோ, உங்களை உருவாக்கினவர், உங்களை அழைத்தவர், உங்கள் தாயின் கருவிலே உங்களை கண்டவர், உங்கள் நாசிலே சுவாசத்தை வைத்தவர், இன்றைக்கு ஒரு சின்ன குழந்தையாக பிறந்த உன்னை ஒரு பெரிய ஒரு ஆளாக மாற்றி இத்தனை வயது வரைக்கும் உன்னை தாங்கினவர், உயர்த்தினவர், உன்னோடு கூட நடந்து வந்த தேவன். அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக நீ நடந்த பொழுதும் உன்னோடு கூட அவர் நடந்து வந்தார். தாவீது சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்த பொழுது தேவரீர் உம்முடைய கோலும் தடியோடு கூட நீர் என்னோடு கூட நடந்து வந்தீர். Even though I walk through the valley of death, your rod will comfort me. உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். Hallelujah. Christian life is a practical life. ஏதோ காலேஜில் படிக்கிற மாதிரி ஏதோ தியரி படித்து பாஸ் பண்ணி போகிறதில்ல. நடைமுறை வாழ்க்கை. நடைமுறை வாழ்க்கை எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. ஒருவர் ஒரு நாளில் எந்திரிச்சு நாள் முழுவதும் சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருப்பார் என்றால் அவருக்கு சந்தோஷமான செய்திகள் வந்திருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு விசுவாசிட்டை கேட்டிங்கன்னா அவர் நாள் முழுவதும் அழுது கொண்டிருப்பார், ஏன்னா அவருக்கு துக்கமான செய்தி வந்திருக்கும். இன்னொருவருக்கு நிறைய பணம் வந்திருக்கும், இன்னொருத்தர் பணமே இல்லாமல் உட்காந்துருப்பார், 5 ரூபா கூட இல்லாமல் உட்காந்துருப்பார். லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. பட் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், உண்மை என்ன? யூ அண்ட் ஐ நீட் a breakthrough. கண்ணீரின் வழியாக போனாலும், பாடுகள் உபத்திரவங்கள் வித்தியாசமாக வந்தாலும், உங்களுக்கும் எனக்கு ஒரு பிரேக் த்ரூ தேவை. நம்முடைய ஃபைனான்சஸில், பண விஷயத்தில், பொருளாதாரத்தில் நமக்கு ஒரு பிரேக் த்ரூ தேவை. ஒரு வெற்றி தேவை. நமக்கு ஒரு அதிரடி மாற்றம், முன்னேற்றம் நமக்கு தேவை. அது மாத்திரமல்ல, நம்முடைய திருமண வாழ்க்கைகளிலே நமக்கு ஒரு முன்னேற்றம் தேவை. உறவுகளிலே முன்னேற்றம் தேவை. ஊழியங்களிலே முன்னேற்றம் தேவை. ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெலோஷிப், இவைகள் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் தேவை. இன்றைக்கு ராத்திரி வேளையிலே தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரேக் த்ரூ கொடுக்க விரும்புகிறார். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ஆமேன்னு சொல்லணும், நல்ல சத்தமாகவே சொல்லணும், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஆமேனா ஆகட்டுங்க, 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 அப்படியே ஆகட்டுங்க, அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, அதுதான், அதுக்கு தான் அர்த்தம். ஓகே. அதனால் நீங்கள் ஆலயத்தில் நான் பக்தியாக இருக்கேன்னு சொல்லி சும்மா உட்காந்துட்டு இருக்காதிங்க. அந்த ஆசீர்வாதம்லாம் தலைக்கு மேலே பறந்து அப்படி வெளியே போயிடும். ஆமேன் அப்படின்னு சொல்லி கேட்ச் பண்ணிக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? கேட்ச் பண்ணிக்கணும், பிடிச்சிக்கணும். ஆமேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கணும் நீங்கள். Hallelujah. Yes Lord, yes Lord, I need a breakthrough. I am getting my breakthrough. Hallelujah. இந்த ராத்திரி வேளையில் உடைய ஊழியக்காரர் வாயிலிருந்து வருகிற இந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிரடி முன்னேற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனையே என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் 40 வருஷமா சொன்னார், போடா போய் சுதந்திரித்துக்கொள், உன் கூட நான் இருக்கிறேன், போ போ. ஒருத்தன் கூட நம்பலை. அதை ஆமேன்னு சொல்ல ஒருத்தன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் வனாந்தரத்திலே அதை சுதந்திரிக்காமலே செத்து போயிட்டாங்க. எக்ஸப்ட் 2 பேர், காலப் அண்ட் ஜோஷுவா. ஹவு சேட்! எவ்வளோ ஒரு துக்கமான விஷயம் பாருங்க. ஆண்டவர் சொல்ல, 40 வருடம் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து சொல்லி 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 அவங்கள ஒன்றுமே செய்ய முடியலங்க. அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்று கண்டேன்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் சொன்னேன், இருதயம் செவ்வையா இருக்கிறதா? உன் இருதயம் எப்படி இருக்கிறது? எத்தனை மெசேஜ் கேட்டாலும் அப்படியே தான் இருக்கிறியா பேக்கு மாதிரி? எத்தனை மெசேஜ் கேட்டாலும் நீ உயரவே மாட்டியா, முன்னேறவே மாட்டியா, விசுவாசிக்கவே மாட்டியா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பவே மாட்டியா? நீ எப்போதான் நம்ப போற? ஆண்டவர் 40 years 40 வருடம் நான் அந்த சந்ததியை அரோசித்தும் அவர்கள் வழுவி 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 ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்போது அல்லேலூயா ஆமென் நல்லா இருக்குன்னு வாங்க, அப்புறம் பார்த்தா வழிக்கு போயிடுவான். ஒருத்தன் கூட ஆண்டவர் சொன்ன அந்த சுதந்திரத்தை அதை அவங்க அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரிக்கவே இல்லை. ரொம்ப சேட். 95ஆம் சங்கீதத்தில் ஆண்டவருடைய அழுகை, அந்த வேதனை ஆண்டவர் சொல்றார். வழுவி போகிற ஜனங்கள் என்று நான் கண்டு என் சுதந்திரத்தை அவர்கள் அனுபவிப்பதில்லை என்று என் கோபத்திலே நான் ஆணையிட்டேன். உனக்கு ஒருத்தனும் கிடையாது, இங்கே இரு. that's a Old Testament story, பழைய ஏற்பாட்டு விஷயம் அது. ஆனால் புதிய ஏற்பாட்டு மக்களாகி நாம் அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். அழுது கொண்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழுதது போதும், எழுந்து உட்காரு, உன் கண்ணீரை தொட. March forward, reach your destiny. எல்லாவற்றையும் நீ சுதந்திரித்துக் கொள் என்று சொல்லுகிறார். God wants to give you a breakthrough. Seek God for a breakthrough. இந்த breakthrough ஆண்டவர் மட்டும்தாங்க கொடுக்க முடியும். அவரை பிடித்துக் கொள்ளுங்க. வேற எந்த மனுஷன், அரசியல்வாதி, அவன் இவன் பணக்காரன் அம்பானி ஒருத்தரும் கொடுக்க முடியாது. கர்த்தர் மட்டுமே உங்களை உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் ஒருவர் மட்டுமே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். Hallelujah. God will give you breakthrough ideas. எப்படி இதெல்லாம் செய்யறது? எனக்கு ஞானம் இல்லை, ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஞானத்தை எனக்கு கொடுப்பார். Hallelujah. We need to fast and pray. எதுக்காக fast and pray பண்றோம்? நல்லா திரும்பவும் சொல்றேன், கவனிங்க. ஃபாஸ்டிங் என்பது உண்ணாவிரத போராட்டம் அல்ல. ஏன் ஃபாஸ்ட் பண்றோம்னா, நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதனால ஃபாஸ்ட் பண்றேன். ஏன் சமையல், சாப்பாடு, இட்லி சாப்பிட்றதா, தோசை சாப்பிட்றதா, மத்தியானம் இதே தானே நம்ம நாள் முழுவதும் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். காலைல சமைச்சு முடிச்சா அடுத்தது என்ன திங்க் பண்ணுறோம்? மத்தியானம் என்ன சமைக்கிறது? மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சா அடுத்து என்ன திங்க் பண்ணுறோம்? ராத்திரி என்ன சமைக்கிறது? ராத்திரி படுக்கும்போது காலைல என்ன இப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. இந்த சமையலை கொஞ்சம் நிறுத்தினீங்கன்னா கர்த்தரை பற்றி திங்க் பண்ணுவீங்க. அதுக்கு தான் ஃபாஸ்டிங். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஆண்டவரை நினை, கர்த்தரை நினை. அதுக்கு தானே தவிர நான் பட்டி கிடந்தோடனே அவர் ஓடி வந்து எட்டி பார்த்துருவார், அப்படி இல்லை. நான் அவரை எட்டி பார்க்கணுன்றதுக்காக, என்னுடைய ஸ்பிரிட் சென்சிட்டிவாக மாறணுன்றதுக்காக, நான் கான்சென்ட்ரேட் பண்ணுன்றதுக்காக நான் ஃபாஸ்ட் பண்ணுறேன். So when you fast and pray and spend time with God, God will come to you, God will talk to you, and you will have a breakthrough. Hallelujah. உங்கள் வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய வெற்றி கொடுப்பார். வேதாகமத்தில் இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி நான் கடந்து செல்கிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 5:17 வாசிங்கம்மா. தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். இந்த பகுதி உங்களுக்கு வேதம் நன்றாக வாசித்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும். தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க, இதுவரைக்கும் தாவீது ஒரு சாதாரண ஒரு மனிதனாய் காட்டுக்குள்ளே ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார். இப்போ எங்கே இருக்கிறார்? அவர் காட்டுக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனால் காட்டுக்குள்ளே இருந்த மனிதனை இப்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அபிஷேகம் பண்ண உடனே என்ன மாறிடுச்சு? பொசிஷன் மாறிடுச்சு. அது வரைக்கும் ஆர்டினரி ஒரு தாவீதா இருந்தவர் இப்போ ராஜாவாக மாறிட்டார். ராஜாவாய் மாறினார் என்று பெலிஸ்தர் யாரு? எதிரிகள். பெலிஸ்தர் யாரு? எதிரிகள். அவர்கள் கேள்விப்பட்ட போது, அப்போ இது என்ன, எதை காட்டுகிறது? கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்கள் வாழ்விலே உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கிறார் என்பதை உங்கள் எதிரிகள் கேள்விப்படுவார்கள். பிசாசு கேள்விப்படுவான். பிசாசின் ராஜ்யம் உடனே அலர்ட் ஆயிரும். அடுத்ததுக்கு எழுதப்பட்டிருது, அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படிக்கு வந்தார்கள். நம்ம இந்த வார்த்தை தமிழில் வாசிக்கிறதுனால இது உங்களுக்கு சரியா புரியலை. தாவீதை தேடும்படிக்கல. தேடுன்னா என்ன அர்த்தம்? ஒரு திருடனை போலீஸ்காரன் தேடுறான் பாருங்க, அதை மாதிரி சுற்றி வளைச்சி இவன் எங்கடா இருக்கான், இவன் ராஜாவாயிட்டானா, பிடிச்சி வெட்டி இன்னைக்கு அவனை கொன்று அவனை காலி பண்ணிடணும், இவன் ராஜாவாயிட்டானா, விடக்கூடாது இவனை அப்படின்னு அவனை பிடிச்சி அவனை கொலை செய்யும்படிக்கு வந்தார்கள். அதுக்கு தான் தேடுறாங்க அவனை.
அவர்கிட்ட தேடி ராஜா வாழ்க்கைன்னு மாலை போடுறதுக்கு தேடுறான், இல்லை கழுத்தை வெட்டுறதுக்கு தேடுறான். When God promotes you, people will not be happy. தேவன் உங்கள் வாழ்வில் உயர்வை கொடுக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. ஏன் உங்க வீட்டுக்காரங்களே சந்தோஷப்பட மாட்டாங்க. உங்களை காலி பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனா இங்க வாசிக்கும் பொழுது, அதை கேட்ட பொழுது, தாவீது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனார். இப்போ அந்த காலத்தில் ராஜாக்கள் நமக்கு தெரியும், இந்த எல்லாம் அண்டர் கிரவுண்டு வச்சிருக்கிறாங்களே இந்த பங்கர்ஸ், அதே மாதிரி உள்ள போய் ஒளிஞ்சிக்குவாங்க. ராஜா அதே மாதிரி ஒரு அரணிப்பான இடம்னா பாதுகாப்பான ஒரு இடத்துல போய் அங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டார். எதிரி அட்டாக் பண்ணுறானே. ஏன்னா அவர் தாவீது ராஜா ரொம்ப பக்திமான்ல, உடனே அருவாள் எடுத்துகிட்டு போய் சண்டைக்கு போயிட மாட்டார். பட்டயத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஆர்மியெல்லாம் கூட்டிகிட்டு சண்டைக்கு போக மாட்டார். He prayed. அவர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, அந்த பள்ளத்தாக்கு என்ன பள்ளத்தாக்கு? ரெப்பாயிம் பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குக்கு பேர் என்ன? நான் இப்போ தான் சொன்னேன், அழுகையின் பள்ளத்தாக்கு. இன்னொரு பள்ளத்தாக்கு, இந்த பள்ளத்தாக்கு பேர் என்ன? ரெப்பாயிம் பள்ளத்தாக்கு. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அப்போ கேட்குறேன், பார்த்தீங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு? பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாம்னா, சண்டை போட வரானே நீ தேடிட்டு நான் அட்டாக் பண்ணலாமா, நான் என்ன செய்யணும்? This is called seeking counsel. When devil attacks you, when things are coming against you, when people are coming against you, when your own kith and kin are rising against you, உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பும் பொழுது, தாவீதை போல நான் போலாமா, என் கையிலே ஒப்பு கொடுப்பீரா? தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். அதான் prayer. He asked the Lord, போலாமா? ஆண்டவர் சொல்றார், போ, பெலிஸ்தரை உன் கையிலே நான் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். Hallelujah. So dear children of God, David needed a breakthrough. தாவீதுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரேக் த்ரூ வேண்டியது இருந்தது. இந்த எதிரிகளை எல்லாம் முறியடித்து முன்னேறி செல்ல வேண்டிய ஒரு கட்டம் வந்தது, ஒரு அழுகை வந்தது. அந்த அழுகைக்கு பின் ஆசீர்வாதம் வந்ததா? அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும். அவர் போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சா? 20ஆம் வசனம் வாசிங்க. தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து, அது அந்த இடம் பாகால் பிராசீம் என்ற அந்த பிளேஸ், புத்தூர் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை முறியடித்து, எல்லாம் அங்க ஸ்டாப் பண்ண ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். அங்கே அவர்களை முறியடித்து, ஹalleluya ஹalleluya, அங்கே அவர்களை முறியடித்து, இவன் அட்டாக் பண்ணலான்னு வர்றான். ஆனா தாவீதோட கர்த்தர் இருந்தபடினாலே அங்கே அவர்களை அவன் முறியடித்தான். அவனுக்கு ஒரு பிரேக் த்ரூ அவனுடைய லைஃப்ல வந்தது. ஹalleluya. அழுகையின் பள்ளத்தாக்கு ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்காய் மாறியது. அழுகையின் பின் ஆசீர்வாதம் வந்தது தாவீதுக்கு. ஹalleluya. அதே ஆண்டவர் தாங்க நம்ம கும்பிட்டுட்டு இருக்கிறோம். அதே தெய்வத்தை தான் நம்ம கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ஆராதித்து கொண்டிருக்கிறோம். என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினீர் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு என்ன பேர் போட்டாரா? பாகால் பிராசீம். பாகால் பிராசீம். ஹalleluya. எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அவருக்கு தெரியாமலாம் ஒன்று கூட, ஒரு அணு கூட, முடிய கூட நான் எண்ணி வச்சிருக்கேன்றாரு அவரு. முடி கூட கீழே விழாதுன்னு இருக்கிறாரு. அவரை எப்படி ஆண்டவர் நம்ம விடுவார்? Put your faith in God. Put your trust in God. Therefore he called the name of that place Baal Perazim. Hallelujah. So dear children of God, உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு என்ன தேவை தெரியுமா? கண்ணீர்கள் வரும் பொழுது, சோதனைகள் வேதனைகள் வரும் பொழுது ஆண்டவருடைய ஆலோசனைகள் தேவை. We need the counsel of God. So தாவீது ஆண்டவரிடத்தில் கவுன்சில் கேட்ட பொழுது அவனுக்கு வெற்றி வந்தது. The valley of troubles became the valley of blessing. எல்லாரும் சொல்லுங்க, the valley of troubles became the valley of blessing. பிரச்சனைகளின் பள்ளத்தாக்கு ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்காய் மாறியது. அதே பள்ளத்தாக்கு தான் ரெப்பாயும் பள்ளத்தாக்கு. அங்கதான் போறாங்க, வந்தாங்க எல்லாரும். அதே பிரச்சனையின் பள்ளத்தாக்கா இருந்தது. அப்படியே ஆண்டவர் நேம் போட திருப்பி போட்டார். valley of blessing. valley of பாக்கான் அதுக்கு முன்னாடி இருந்தது. ஆண்டவர் அப்படியே போட திருப்பி போட்டார். இப்ப வாஸ்தா என்னவா இருக்குது? valley of blessing. This is a prophetic message. ஏதோ உங்களுக்கு ஃப்ரைடே ஒரு மெசேஜ் கொடுக்கணும், நான் கொடுக்கல. இது ஒரு தீர்க்கதரிசன செய்தி. நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீர்களை மாற்றுகிறார், அதை கழிப்பாய் மாற்றுகிறார். ஆண்டவர் உங்களுடைய பாக்கா, உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கை ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கை மாற்றுகிறார். ரெப்பாயும் பள்ளத்தாக்கை ஆண்டவர் பால் பெராசிமாய் மாற்றுகிறார். ஹalleluya ஹalleluya, glory to God. No seeking, no breakthrough. அப்போ ஆண்டவரை நான் தேடாம அதுவா வரட்டும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டிருந்தால் வராது.
ஆண்டவரை நம்ம தேட வேண்டும். நோ சீக்கிங் நோ பிரேக் த்ரூ. தாவீதாகவே தான் சொல்லுகிறார் 77ஆம் சங்கீதத்திலே. வாசிங்க. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி நான் கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். கேட்டார். அடுத்த வசனம். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். எஸ். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போச்சு. கண்ணீரின் பள்ளத்தாக்கு என் வாழ்க்கை. நான் ஆனால் என் ஆண்டவரை நான் தேடினேன். என் ஆபத்து நாளிலே அவரை நான் தேடி, இரவிலும் நான் தேடினேன். I cried out to God with my voice. I sought the Lord. அவரை நான் தேடினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய பள்ளத்தாக்கு என்ன பள்ளத்தாக்க இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போடுவார். இன்னொரு எக்ஸாம்பிள், யோசபாத்துடைய எக்ஸாம்பிள். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வாசிக்கலாம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் பெரிய ஊழியக்காரன், இதுல யோசேப்பு ராஜா, நான் பெரிய லீடர், கர்த்தருடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது, எல்லாம் உண்மைதான். ஆனாலும் எனக்கு விரோதமா எதிரிகள் வருவார்களா, எனக்கு விரோதமா அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா என்று நம்ம எண்ணுகிறோம். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், 3 ராஜாக்கள் எதிரிகளாய் அவரை தாக்க வந்தார்கள். Sometimes all these things happen. ஆனால் உண்மை என்ன, அதிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். ஆனால் அப்போ எதிரிகள் வரமாட்டார்களா? வருவாங்க. ஆபத்துகள் வராதா? வரும். பிரச்சனைகள் வராதா? வரும். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது? வரும். ஆனால் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவார் ஆண்டவர். அதிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார். அதிலிருந்து உன் கண்ணீரை துடைத்து உன்னை சந்தோஷமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். He proclaimed a fast throughout all Judah. So இது இவருக்கு மட்டுமல்ல, அங்கே தாவீது மட்டும் கர்த்தரை தேடினார். இங்கே வாசிக்கிறோம் whole kingdom. இது ஒரு குடும்பம் என்று வைத்துக்கொள்ளும். உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா நீங்க மட்டும் உபவாசம் பண்ணக்கூடாது. ஹோல் ஃபேமிலி ஆண்டவரை தேடணும். முழு குடும்பம், பிள்ளைங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாரும் ஆண்டவரை தேடணும். அப்படி தேடும் பொழுது கர்த்தர் அவருக்கு வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, நீங்கள் தைரியமாயிருங்கள், உங்கள் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக பேசி அவர்களை உற்சாகப்படுத்தினார். Do not fear or be dismayed, tomorrow go out against them. பாருங்க, தாவீது போய் இறந்து போயிட்டார், இது அடுத்த ராஜா. ஆனா தெய்வம் அதே தெய்வம் தான், அதே யெகோவாவாகிய தெய்வம் அதே மாதிரி நடத்துறா. பாருங்க, தாவீதுக்கு நீ புறப்பட்டு போலான்னு சொன்ன மாதிரி யோசபாத் சொல்றாரு, நீ புறப்பட்டு போ, டுமாரோ, நாளைக்கு இந்நேரத்தில் நான் இவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. So dear children of God, அதே போல நமக்கு தெரியும், ஒரு பெரிய யுத்தத்தின் பள்ளத்தாக்கு இல்ல, the valley of trouble, இது ஒரு பிரச்சனை. 3 எதிரிகள் வர்றாங்க, ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை, உயிருக்கே போராட்டம். உயிரோடு இருப்போமா இல்லையா? யுத்தம் வந்துருச்சுன்னா ராஜாவை பிடிச்சானா தலையை வெட்டி தொங்க போட்டுருவானுங்க. அந்த காலத்தில் எல்லா மக்களையும் கொன்றுவாங்க, தளபதிகள் எல்லாம் செத்து போவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு மரணத்தின் பள்ளத்தாக்கு என்றதை நம்ம வைத்துக் கொள்ளலாம். அந்த பள்ளத்தாக்கு ஆண்டவர் வேலி ஆஃப் பெராக்காவா மாற்றினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே கர்த்தர் தன்னுடைய தூதர்களை அனுப்பினார். ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு விழுந்தார்கள். அவர்கள் அந்த கொள்ளையெல்லாம் எடுக்க முடியவில்லை. ஆகவே அந்த பள்ளத்தாக்குக்கு என்ன பேர் வைத்தாங்க? பெராக்கா. இந்த பள்ளத்தாக்கு பேர் என்ன? பெராக்கா. So valley of Beraka, they assembled in the valley of Beraka, for there they blessed the Lord. The valley of Beraka. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையை அப்படியே லேசா மாத்திட்டார். அதுக்கு முந்தின நாள் எல்லாம் பயந்து, ஐயோ நாளைக்கு எல்லாம் சாக போறோமே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா ஒரு ராஜானா சமாளிக்கலாம், 2 ராஜானா சமாளிக்கலாம், 3 பேர் வந்து நிற்கிறான், பெரிய ஆர்மியோட வந்து நிற்கிறான், குதிரைப்படை, யானைப்படை, எல்லா படைகளோடு வந்து நிற்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். 3 நாட்களாய் கொள்ளையிட்டார்கள். அவ்வளவு மிகுதியாக இருந்தது. ஓடிய போயிட்டா, மற்றவங்கெல்லாம் செத்து போனார்கள். 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். இந்த மாதம் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற மாதம். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வெற்றியை கொடுக்க போகிறார். அப்போ நீங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஸ்தோத்திர பாடலெல்லாம் எடுத்து பாடிட்டே இருப்பீங்க. Hallelujah. Hallelujah. You will say thank you Lord, praise the Lord, thank you Lord, praise the Lord, thank you Lord, praise the Lord. ஆண்டவர் உங்களை
இந்த மாசம் ஆசீர்வதிக்க போறாரு. ஹalleluya. நிறைய ஆசீர்வாதங்கள். The valley of troubles became the valley of blessing. எல்லாம் சொல்லுங்க. The valley of troubles became the valley of blessing. எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய பிரச்சனைகளின் பள்ளத்தாக்கு என்னுடைய பிரச்சனையின் பள்ளத்தாக்கு ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்காய் மாற்று. ஆசீர்வாத பள்ளத்தாக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்காய் மாற்று. My valley of troubles will become the valley of blessing. Hallelujah. மூணாவது ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். இங்கே ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த பெண் யார் என்று நீங்கள் கண்டுபிடித்தால் ஒரு பரிசு கொடுக்கலாம். கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வாசிங்கம்மா. 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவின் இடத்தில் முறையிடும்படி போனாள். இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகி அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவின் இடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றார். ஓகே, நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இதுல ஆன்சரும் வந்துருச்சு. கவனிச்சிங்களான்னு தெரியல. யார் இந்த ஸ்திரீ? இவள் தான் அந்த ஸ்திரீ. யாரு? எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான். ஆமா, அந்த பையனும் வந்து நிற்கிறான். ஞாபகம் இருக்குல்ல இப்போ உங்களுக்கு ஸ்டோரி? எலிசாக்கு ஒரு அம்மா, அதே எலியா கதை மாதிரியே தான். இவங்க ஒரு வீடு கட்டி அறை கட்டி அந்த பையன் கடைசியில் செத்து போயிட்டான். குழந்தை இல்லை, ஜெபம் பண்ணுறாரு, குழந்தை வந்துருச்சு. இப்போ அந்த பையன் செத்து போயிட்டான். நல்ல பெரிய பையன் ஆகிட்டான், செத்து போயிட்டான். நல்லா தான் இருந்தான். திடீர்னு மறித்து போனான். அப்போ எலிசா ஜெபிக்கிறார், அவன் உயிரோடு வர்றான். இப்போ அந்த பையன் பெருசாக வளர்ந்து நிற்கிறான். இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 7 வருஷம் வெளியூர் போயிட்டாங்க. போன நேரத்தில் இவங்களுடைய வீடு, இவருடைய நிலம் எல்லாம் இன்னொருத்தங்க எடுத்துட்டாங்க. நம்ம ஊரில் அப்படி தானே, பக்கத்து பிளாட்டை அப்படியே பாதி எடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த அம்மாவுடைய சொத்து சுகத்தை எல்லாம் இன்னொருத்தங்க எடுத்துட்டாங்க. இந்த அம்மா 7 வருஷம் கழித்து தன்னுடைய ஊருக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. ரிட்டர்ன் ஆனால் பார்த்தா 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு தன்னுடைய திரும்பவும் வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும், ஸோ அவளுடைய வீடை எடுத்துட்டாங்க, தன் வயலை எடுத்துட்டாங்க. ஆனால் யார் இடத்துல முறையிட்டாள்? அதான் பக்கத்து வீட்டுக்காரனெல்லாம் போய் இங்கே பாருங்கள் எடுத்துட்டாங்க, இங்கே பாருங்கள் எடுத்துட்டாங்க, இங்கே பாருங்கள் எடுத்துட்டாங்க, இங்கே பாருங்கள் எடுத்துட்டாங்கன்னு புலம்புறதுல பிரயோஜனம் இல்லை. ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையும் நீங்கள் புலம்புறதுல பிரயோஜனம் இல்லை. வாட்ஸ்அப்பில் அனுப்பி எல்லார்ட்டையும் புலம்புறதுல பிரயோஜனம் இல்லை. யார்கிட்ட புலம்பணும்? ராஜா கிட்ட. யார் அந்த ராஜா? கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். ஹல்லேலூயா. அந்த ராஜா கிட்ட நீங்க புலம்பணும். ராஜாவினிடத்திலே அவள் முறையிட்டாள். அப்பொழுது அவன் சொன்னான், இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம், இதுவரைக்கும் 7 வருஷம் என்ன வருமோ, என்ன பிளஸ்ஸிங் பாருங்க. இது நம்ம 7 வருஷம் ஊர்லயே இல்லை, வயலையும் திரும்ப கொடு, வீட்டையும் திரும்ப கொடு, அப்புறம் அந்த 7 வருஷம் என்ன வந்துச்சோ அந்த வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். அதாங்க ராஜாட்ட பேசுறதுக்கும் மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கும் வித்தியாசம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சரியான மக்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். சரியான மக்களோடு உங்கள் பிரச்சனைகளை டீல் பண்ண வேண்டும். சரியான நபர்களோடு நீங்கள் கவுன்சிலிங் பண்ணிச்சுமா எல்லாத்தையும் போய் எல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் அங்கே ஊன்னு கேட்டு போனவுடனே உங்களே பின்னாடியே காலை தூக்கி அடித்து உங்கள் மண்டையை உடச்சி விட்ருவாங்க. உங்களை பற்றி காசி பண்ணுவாங்க, உங்களை பற்றி கேவலமாக பேசிடுவாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியாது, உங்கள் உயிர் நண்பன் தான் சொல்லியிருப்பான். You have to be very very careful. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நீங்கள் அழுது முறையிட்டீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நீங்கள் இழந்து போனதையும் சேர்த்து வைத்து உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். Hallelujah. எல்லாம் சொல்லுங்க. Return to the king. Return to the king. Return to the king. Return to the king. She came back to the king and got everything back. ராஜாவினிடத்தில் வந்தால் எல்லாவையும் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஏசப்பாட்ட வாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாம் விட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அந்த பாரத்தை நீங்கள் என்னண்டே வைத்து விடுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னார். So God will promote you. God will do a miracle for you. Hallelujah. Give your petition to Jesus. எல்லாம் சொல்லுங்க. Give your petition to Jesus. உங்கள் விண்ணப்பத்தை இயேசுவினிடம் தெரிவியுங்கள். இயேசுவினிடம் தெரிவியுங்கள். Give your petition. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஒரு பெட்டிஷன் லிட்டரலாகவே ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. ஒரு பெரிய லாங் சைஸ் பேப்பர் எடுத்து இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு பாயிண்ட் இது ஜீசஸ் உங்கள்கிட்ட நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அவர்கிட்ட கொடுத்துருங்க. ரிட்டர்ன் டு த கிங். ராஜாட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிடத்திலே திரும்புங்கள், ஐ வில் ரெஸ்டோர் த இயர்ஸ். யோவேலின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆதலால்
ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று என்னிடத்திலே கர்த்தர் திரும்புங்கள் சொல்கிறார். என்று கர்த்தர். அப்ப திரும்பினா என்ன கிடைக்கும்? அடுத்த வசனம், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். திரும்ப கொடுப்பேன். உன் வாழ்க்கையில என்னென்னலாம் நஷ்டமாச்சு? உதாரணத்துக்கு 1ஆம் கிளாஸ்ல இருந்து என்னெல்லாம் நஷ்டமாச்சோ அதெல்லாம் திரும்பி பாருங்க. ஒருவேளை +2ல இருந்து நீங்க என்னெல்லாம், +2 வரைக்கும் என் லைஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அப்புறம் அழுக 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 அழுக. 10 வயசு வரைக்கும் என் லைஃப் நல்லா இருந்துச்சுங்க, 14 வயசு வரைக்கும் என் லைஃப் நல்லா இருந்துச்சுங்க, அதுக்கப்புறம் கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். எங்க அப்பா இப்படி ஆயிட்டாரு, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, சம்திங் ஏதோ ஒன்று நடந்துருச்சு, என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு. அது வரைக்கும் நாங்கள் நல்லா செழிப்பாக இருந்தாங்க, அப்புறம் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் ஆயிட்டோம். இப்போ வரைக்கும் நான் அழுது கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறேன், நீ இழந்து போன எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, நிறைய ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்குறார். உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ்லேயே நீங்கள் ஓகே பாஸ்டர், ராமன் பாஸ்டர், அல்லேலூயா பாஸ்டர் அப்படின்னு ரொம்ப திருப்தி ஆகிருவீங்க, எனக்கு தெரியும். இன்னைக்கு இவ்வளவு கொடுத்துருக்காரு, உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. அடுத்தது வாசிங்க, this is my favorite verse. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு பட்னியா கிடக்கிறீங்களா? நல்ல சாப்பாடு, திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வர்றார் ஆண்டவர். அதிசயமா நடத்த போறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? every day you are going to experience wonders, every day you are going to experience miracles, every day you are going to experience breakthrough. தாவீது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி பெரிய பெரிய பிரேக் த்ரூ, ஜெகசபாத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி பெரிய பெரிய பிரேக் த்ரூ, அதிரடி மாற்றங்கள். தமிழ்ல சொன்னா அதிரடி முன்னேற்றங்கள். இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க போறார். அது மாத்திரம் இல்ல, என் நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் சொல்லுங்க, நான் அவருடைய ஜனம், நான் அவருடைய மகள், நான் அவருடைய மகன். கம் ஆன், இந்த RCWC அவருடைய சர்ச், நாங்க அவருடைய பிள்ளைங்க, நாங்க அவருடைய குடும்பம், நாங்க வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஹalleluya. நம்ம பாடுவோம்ல, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கம் ஆன் சே, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா, இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, ஓ, இயேசு என்னோடு வசிப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதா, ஓ, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் தைரியமாயிருங்க, உங்களுடைய ப்ராப்ளத்தை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும்னு கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய பிரச்சனைகளின் பள்ளத்தாக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்காய் மாற்றி போடுவார். Hallelujah. God will change all the valley of troubles into the valley of blessing. Hallelujah. Glory to God. Glory to God. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே
அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. என்ன அழகா சாரோட உற வச்சு அவர்கள் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை தானே பிள்ளைங்க நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் எனது தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்தி. Confess your faith. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் எனது தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்திடுவார். அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. அநாதி தேவன் என் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. உங்க வாழ்க்கை வறண்டு போயிருக்குதா இந்த கொரோனா டைம்ல, இந்த பேண்டமிக் டைம்ல? வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். Everybody say. வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும். ரொம்ப சஞ்சலத்துக்குள்ள இருக்கீங்களா? வேதனைக்குள்ள இருக்கீங்களா? பாடுக்குள்ள இருக்கீங்களா? பயங்கரமா பிசாசு உங்களை பயமுறுத்துறானா? பெலிஸ்தர் வந்து பயமுறுத்துறாங்களா? மோவாபியர், அமோரியர், 3 ராஜாக்கள் வந்து பயமுறுத்துறாங்களா? கண்ணீர் கண்ணீரா விட்டுட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ளார். சதா காலமும் எனது தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்திடுவார். ஆதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. ஆதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. One more time. இந்த தேவன் என்றென்றும் உள்ளார். சதா காலமும் எனது தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்திடுவார். அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. Amen. Hallelujah. It's a beautiful message. யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் என்னோட ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க இந்த லிங்கை நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் நிறைய பேர் கண்ணீரில் இன்றைக்கு அழுகையின் பள்ளத்தாக்கில் வேலையாக பேக்க வழியாக போய் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அவருடைய அழுகையெல்லாம் ஆசீர்வாதங்களாக மாறட்டும். எல்லாரோட இதை பகிர்ந்து கொள்ளுங்க. நிறைய பேர் எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயம் இது. ஆண்டவருடைய வார்த்தைகள் அவர்களை நிச்சயமாக தேற்றும். ஒருவேளை இன்றைய இரவில் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் என்று கூட நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் அனுப்புகிற இந்த லிங்க் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வரும், அவர்களை காப்பாற்றும். ஆகவே நீங்கள் மற்றவர்களோடு கூட இந்த செய்தி நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. No weapon formed against me shall prosper. No tongue that will stand. எனக்கு விரோதமாக எழும்புகிற நாவுகள் எதுவுமே வாய்க்காது, ஆயுதம் வாய்க்காது. என் இயேசுவின் அதிகாரம் வல்லமை உடையது. எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்கவே வாய்க்காது. உடைய விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே. எனக்கு எதிராக எழும்பும் நாவும் நிற்காதே. என் இயேசுவின் அதிகாரம் வல்லமை உடையவன் நான். எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம், எனக்கு எதிராக எழும்பும் நாவும், எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம், எனக்கு எதிராக எழும்பும் நாவும் நிற்காதே.
Sing with me. எனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம், எனக்கு எதிராய் எழும்பும், என் இயேசுவின் His race shall stand. I have authority and power in Jesus' name. No weapon formed against me, no tongue that is raised. No weapon formed against me, no tongue that is raised shall stand. Everybody stand up and sing. No weapon formed against me, no tongue that is raised, shall stand. I have authority and power, hallelujah, in Jesus' name. Oh, hallelujah. No weapon formed against me, no tongue that is raised, no weapon formed against me, no tongue that is raised shall stand. எனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம், எனக்கு எதிராய் எழும்பும் நாவும், எனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம், எனக்கு எதிராய் எழும்பும் நாவும் வாங்காதே. Hallelujah. Everybody worship the Lord. We lift up your name, Lord. Hallelujah. Hallelujah. We worship you, Lord. Hallelujah. Hallelujah. We praise you, Jesus. Hallelujah. Oh, hallelujah. We worship you, Lord. Hallelujah, we worship you, Lord. Hallelujah. Hallelujah. We worship you, Jesus. Oh, we lift your name high. Sing it again. Hallelujah. Oh, we love you, Lord. Thank you, Father. We worship you, Jesus. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்பிடும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காது. என்று சொன்னால் நீர் தாவீதின் தேவன், அவருக்காக நீர் யுத்தங்களை செய்தீர். நீர் யோசபாத்தின் தேவன், அவருக்காக யுத்தங்களை செய்தீர். ஒரு விதவை பெண் தன்னுடைய சொத்து சுகம் எல்லாம் இழந்த பொழுது அந்த ராஜா எப்படி அவைகள் எல்லாம் திருப்பி கொடுத்தானோ அதை காட்டிலும் அதிகமாய் செய்கிற ராஜாவாகிய உம்மிடத்தில் இன்றைக்கு ராத்திரி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சஞ்சலங்கள், தவிப்புகள், கண்ணீர்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொன்னீரே. நீதிமான் தள்ளாட விட மாட்டார் என்று சொன்னீரே. உடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். என்ன இருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம். இந்த புது மாதம் இவர்களுக்கு புத்தம் ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். புது புது ஆசீர்வாதங்கள், புது புது உயர்வுகள்,
இன்றைக்கு நாங்கள் ப்ரொஃபட்டிக்காக கேட்ட இந்த செய்தியின்படியே புது புது உயர்வுகள், புது புது ஆசீர்வாதங்கள், புது புது பிரேக் த்ரூ, புது புது ரெஸ்டோரேஷன், திரும்ப பெற்றுக்கொள்ளுதல், உயர்வுகள் உண்டாவதாக, பிரேக் த்ரூஸ் உண்டாவதாக. ஆன்லைனில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதங்கள் இந்த பொது மாதத்தில் இந்த ஆசீர்வாத ஆராதனையில் உண்டாவதாக. Let blessing reach every home, Lord. Every man, every woman, every young girl, young boy, every child, in Jesus' name. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் வரட்டும். இந்த திருச்சபையிலே ஆசீர்வாதம் வரட்டும். இந்த செய்தியை இன்றைக்கு மட்டுமல்ல, எப்போ கேட்டாலும் ஆசீர்வாதம் வரட்டும். Hallelujah. மாற்றங்கள், முன்னேற்றங்கள், அதிரடி திருப்பங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். உடைய நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். துதி, கனம், வல்லமை, மகிமை, புகழ் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீர் ஒருவரே பாத்திரர். உமக்கே நாங்கள் அதை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. Amen. God bless every one of you. God bless you all. Thank you for joining with us. எங்களோடு கூட இவ்வளவு நேரம் ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Share this link with your friends and families. God be with you. Good night, everybody. God bless you.